உலகெங்கும் உள்ள ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு மோசஸின் இனிய வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா மாசி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மாசி மாதம்னாவே பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துக்கு மிகுந்த உகந்த மாதம் சொல்லுவாங்க. ஏன்னா கடந்த தை மாதம் பார்த்திங்கன்னா கர்மங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருந்துக்கும். அதனால தான் தை பிறந்தா வழி பிறக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா தை மாதம் உங்களுடைய அந்த கர்ம காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சீராக்கிட்டீங்கன்னா இந்த மாசி என்பது உங்களுக்கு நிறைய வாழ்க்கைக்கான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு மாதமாக தான் இனி வரக்கூடிய மாதங்கள் இருக்கும் என்பதை தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாசி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக யாத்திரை செய்வது, இல்லை புதிய அந்த மந்திர உபாசனைகள்லாம் பெறுவாங்க இல்லையா, குரு மூலிமா மந்திர உபாசனை பெறுவது, மேலும் புதிய கலைகளை கற்பது. அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் தான் ஏதோ ஒரு கலையை கற்றுக்கணும் அப்படின்னு வச்சுங்க. கலை மியூசிக்காக இருந்தாலும் சரி, அனைத்து கலை ஆயக்கலை 64 கலைகளையும் கற்கிறதுக்கு புதிதாக கற்றுக்கொள்வதுக்கு உகந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதம் தான். இந்த மாசி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா அந்த தீர்த்த நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க, புனித நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணிய தீர்த்த அப்படின்னு சொல்லுவாங்களே, நிறைய கோயில்களில் போகிறீங்கன்னா ஏன்னா மாசி மாதம் மகம் நட்சத்திரம் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய அந்த தீர்த்தவாரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய சிவாலயங்களில் போயிட்டிங்கன்னா அந்த புனித நீராடுதல் இல்லை அந்த தீர்த்தவாரின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த மாசி மாதத்தில் நடக்கும். ஸோ இந்த மாசி மாதம் ஆன்மீகத்திற்கும் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு செல்வதற்கு உகந்த நற்பணிகளை செய்து நம்மளை மேன்மைப்படுத்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாசி மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கும், எந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும், எந்த இடத்த சரி பண்ணால் நம்ம வாழ்க்கை இன்னும் அழகாகும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பான பலன்கள் என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா எல்லா விஷயத்துலையும் இந்த தடை தாமதம்லாம் இருக்கும், சின்ன பிரச்சனை பெருசாலாம் இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கி சின்ன ஒரு இடம் பிரச்சனை இருக்கும், அது அப்படியே விட்டுதாவே முடிஞ்சு போயிருக்கு. அது பார்த்திங்கன்னா கோர்ட் வரையும் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்ல. ஏன்னா ஏற்கனவே கோர்ட்டில் பிரச்சனை இருக்குது, டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனை, இடம் சார்ந்த பிரச்சனை இருக்குதுன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான பதிலை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சும்மா ஒரு பல் எப்படி இருக்குது க்ளீன் பண்ணலான்னு போயிருப்பீங்க. அங்கே போட்டால் என்ன பண்ணலாம், பல்லை பிடுங்கிறதுக்கு ஒரு பில்லை கொடுத்து இன்றைக்கே பிடுங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பல்லை ஆப்ரேஷன் செய்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை இந்த கிரக அமைப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அந்த காலத்தில் நிறைய பேர் மாட்டினவங்க எல்லாம் பல்லை ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. சில பேர் இல்லைங்க அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா, கிரக அமைப்பு மாறி இருக்குமா, அந்த பல் வலியே சரியாக போயிருக்கும். ஸோ அந்த மாதிரியான பல் சார்ந்த உபாதைகளில் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போது சரியாகக்கூடிய இல்லை சரியான மருத்துவம் பார்த்து குணமாகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த மாசி மாதம் அப்படின்லாம். ஏன்னா குறிப்பாக இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்து வீட்டில் இந்த காம்பவுண்டு பிரச்சனை நிறைய வரும். பக்கத்து வீட்டில் இந்த காம்பவுண்டு பிரச்சனை, இல்லை காம்பவுண்டு இடிஞ்சு விழுவது, இந்த மாதிரியான விஷயங்கள், இல்லை காம்பவுண்ட்லேருந்து ஏதாவது ஒரு செடி மரம் பார்த்திங்கன்னா விழும். இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய நடக்கும். ஸோ இதனாலே பார்த்திங்கன்னா இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களோட தேவையற்ற ஒரு வாக்குவாதம் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த வாக்குவாதம்லாம் இந்த காலகட்டத்தில் மாறி அந்த வாக்குவாதங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகி மீண்டும் சுமூகமான ஒரு நட்பை தொடரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாத கடைசியில் இருக்குது. ஸோ அதனால் தேவையற்ற விஷயங்களில் ஏன்னா கிரக அமைப்புகள் என்ன பண்ணோம்னா ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி நம்மளுடைய பகைமையும் நட்பையும் தூண்டி கொண்டு இருக்கு. அப்போ நம்ம என்னென்னுக்க தேவையற்ற இதுக்கு காரணம் கிரகங்கள் தான், நாம் இல்லை என்ற ஒரு உணர்வை நீர்ச்சி அடுத்த ஒரு வாரத்தில் அது சரியாக போயிடும். நம்ம உடனே நான் யார் தெரியுமா, நான் அப்படி இப்படி. ஏன்னா மிதுன ராசி ஒரு காற்று ராசி இல்லையா, சும்மா தொட்டதுக்கு எல்லாமே ஒரு சின்ன சின்ன சலனப்படும். அதே மாதிரி சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை டப்புன்னு மாற்றிப்பாங்க. இவங்க பாட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒய்ஃபெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா கிரிப்பாக இருப்பாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கிற வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கிரிப்பாக இருப்பாங்க. இவங்க தான் பார்த்திங்கன்னா
ரொம்ப எப்படி சொல்வது, ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டின்னே சொல்ல முடியாது. இவங்களாம் எப்படி இருக்காங்கன்னே சொல்ல முடியாது. ஏன்னா காற்று மாதிரி இல்லையா, காற்று மாதிரி திடீர்னு ஒன்று பேசுவாங்க, அப்போ தான் ஒருத்தவனை பற்றி குறை சொல்லியிருப்பாங்க, டக்குன்னு அவங்க வந்தவொன்னே அப்படியே நல்ல விதமாக பேசுவாங்க. இல்லை இப்போ தானேயா இப்படி பேசுனா, அதுக்குள்ளே இப்படி மாறிட்டியா அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய தன்மைகள் எல்லாமே இருக்குது. ஏன்னா இவங்களோட பேச்சே என்னன்னாக்கா எதையும் வந்து நேரடியாக சொல்ல மாட்டாங்க, எல்லாத்தையும் ஒரு மறைமுகமாக சொல்கிறேன்ற பேரில் இருக்கிறதையும் குழப்பி விட்டுட்டு போகக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா அந்த மிதுன ராசின்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் என்னென்னாக்கா உங்களோட தேவைகளையும் என்ன விஷயத்தை நீங்கள் சொல்லணுமோ அதை நேரடியாக சொல்லப்படுங்க. அதை நீங்கள் சொன்னாவே உங்களோட பாதி பிரச்சனை சரியாக போயிடும். ஸோ மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஒரு இடம் சார்ந்த விஷயம் ஒரு ஏதாவது ஒரு இடம், நிறைய மிதுன ராசிக்காரங்க வீடு கட்டியிருப்பாங்க, அந்த வீடு கட்டுறதுக்காக ஏதாவது ஒரு ஒத்துழைப்பு வந்து ஒரு கேட்டிருப்பாங்க, தம்பி தங்கக்கிட்ட ஏதாவது ஒரு கடன் கேட்டிருப்பாங்க, அந்த கடன் வந்து கடந்த காலத்தில் தரேன்னு சொல்லிட்டு தராமல் போயிருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டம் அது மீண்டும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு. சில பேர் என்னென்னாக்கா ஹவுசிங் லோன்னு டாப்அப் பண்ணியிருப்பாங்க, ஹவுசிங் லோன் வாங்கியிருப்பாங்க, அதை வந்து ஏதோ ஒரு டாப்அப் பண்ணுவது, இல்லை மீண்டும் ஒரு ஹவுசிங் லோன் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஒரு ஏதாவது இந்த காலத்தில் கம்மி ரேட்டில் ஒரு இடம் ஒன்று வருது, சரி ஒன்று வாங்கி வைப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த ஹவுசிங் லோன் போவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஏற்கனவே காலகட்டத்தில் அப்ளை பண்ணவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும்னு கூட சொல்லலாம். ஸோ அது மாதிரி எடுத்த முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்கள்லாம் நீங்கி இந்த காலத்தில் ஒரு சுமூகமான போக்கு என்பது இருக்குது. நிறைய பேர் இந்த காலத்தில் கவர்மெண்ட்டில் ஏதாவது டேக்ஸ் அப்ளை பண்ணி, இந்த பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுமூகமாக கிடைக்கும். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னக்கா அரசியல்வாதிகளின் தொடர்புகள் அதிகமாகும், அரசியலில் இருக்கிறவங்களாக வருவாங்க, அரசியலில் வந்து ஏதாவது போஸ்டிங்கில் இருக்கவங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வரும். மேலும் இவங்களே கூட என்னென்னாக்கா அரசியலில் ஏதாவது ஒரு போஸ்டிங் வாங்கலாம்னு சொல்லிட்டு கடந்த காலத்தில் ட்ரை பண்ணியிருப்பாங்க, சில பேர் ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு ஏமாற்ற அரசியலில் வந்து நான் இந்த பதவி வாங்கி தரேன், அந்த பதவி வாங்கி தரேன், இந்த கட்சியில் சேர்த்து விட்றேன், அந்த கட்சியில் சேர்த்து விட்றேன்னு சொல்லி ஏதாவது ஒரு பணம் வாங்கி ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஏமாற்றங்கள் நீங்கி இப்போது அந்த புதிய பதவிகளை கிடைப்பதற்கான அந்த சாத்தியக்கூறுகளை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு காலம். ஏன்னா காலம் அறிந்து பயிர் செய்வது தான் சிறப்பு. அதனால தான் எனக்கு காலத்தை பயிர் செய்யலாம் நம்ம முன்னோர்கள் சொல்லிக்க. நம்மளோட கிரக நிலைகளை கொஞ்சம் நம்ம எடுக்கக்கூடிய முடிவில் ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செஞ்சிங்கன்னு வச்சிங்களேன், நம்மளுடைய தேவையற்ற பிரச்சனையை தவிர்த்து கொள்ள முடியும். மேலும் நம்மளோட மன மகிழ்ச்சியை அதிகரிக்க முடியும். ஏன்னா இந்த கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த எடுத்த எல்லா முயற்சியும் ஏதோ ஒரு பிரச்சனையில் தான் முடிஞ்சிருக்கும். பார்த்திங்கன்னா பணத்தை வாங்கி ஏமாற்றிருப்பான், இல்லை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்க முடியாமல் போயிருக்கும். இதுக்கு எல்லாமே என்னென்னாக்கா உங்களுக்கு கிரக நிலைகள் தான் காரணம். இதே இந்த மாதம் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே சூப்பர் சக்ஸஸ் தான். நிறைய பேர் எனக்கு அரசியல் பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து மூலிமா கூட இந்த காலகட்டத்தில் ஒரு காசு வரும். ஏன்னா ஒரு லேண்டுக்காக மிதுனராசிக்கிற ஏதாவது லேண்டு பஞ்சாயத்து அப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்ககிட்ட வந்திருக்கும். அதை நீங்கள் இந்த காலத்தில் முடித்து கொடுக்கறது மூலியமாகவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். மேலும் இந்த கோர்ட்டு கேஸு அது மாதிரி ஏதாவது போயிருந்தேன் இடம் சார்ந்த விஷயத்தில் ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குதுன்னா இந்த விஷயங்களுக்கு இருக்குது. சில பேருக்கு என்னென்னாக்கா அந்த ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அந்த பணம் வந்திருக்காது, இன்சூரன்ஸ் காசு, அதுக்காக ட்ரை பண்ணியிருப்போம். அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. மேலும் என்னென்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னென்னா இந்த சிவாலயங்கள் வழிபாடு கோயிலில் போய் சிவாலயங்கள் போகுது, பெருமாள் கோயில் போகுது அப்படின்ற மாதிரி நிறைய சிவாலயங்களுடைய வழிபாடுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கடந்த காலத்தில் என்னென்னாக்கா சிவாலயம் ஒரு சிவன் கோயில் போகலான்னு போயிருப்பாங்க, போகும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் வேறு ஒரு வேலை வந்து அப்படியே திரும்பி வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதம் அதை நீங்கள் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளை இந்த கிரக அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஸோ அதனால் உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடை வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கை இன்னும் சிறப்பாகும். நன்றி, வணக்கம்.